நம்ம என்னதான் அறிவியல், பொருளாதாரம், மருத்துவம், தொழில்நுட்பம் அப்படின்னு எல்லா விஷயங்கள்லையும் முன்னேறி இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நவீன அறிவியலுக்கு சவால் விடும் விதத்தில் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய பழனி தண்டாயுதபாணிக்கு நவபாஷாணத்தில் சிலையை செஞ்ச சித்தர் போகரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் கனகா. 18 சித்தர்களில் தனி சிறப்பு வாய்ந்தவர் போகர். நவ சித்தர்களில் ஒருவரான காலாங்கிநாதருடைய சீடர். மருத்துவம், விஞ்ஞானம், மெய்ஞானம், ரசவாதம், காயகல்பமுறை, யோகபியாசம் என்ற சகலத்திலும் உச்சம் தொட்ட ஒரு சித்தர் உண்டு என்றால் அவர் போகர்தான். அகத்தியரே போகருடைய செயல்திறனை பார்த்து வியந்து இவரை தான் முதல் சித்தன் அப்படின்னு ஒரு பாட்டின் மூலமாக பாடியிருக்காரு. போகரை பார்த்து வியப்பதற்கு ஏராளமான காரண காரியங்கள் இருக்கு. பொதுவாக சித்தர்கள் உலகத்தார் பின்பற்றுகின்ற ஆன்மீக நெறிகளை பின்பற்ற மாட்டாங்க. ஆலயம் செல்லுதல், விக்கிரகங்களை பூஜிக்கிறது, ஆச்சார சடங்குகளில் நாட்டம் கொள்வது, இவற்றில் இருந்து தங்களை விடுவித்து தங்களுக்குள்ளேயே இறைவனை கண்டு இன்பம் அடைவாங்க. ஆனால் போகர் இவர்களில் இருந்து பெரிதும் மாறுபட்டவர். எல்லா சித்தர்களையும் போல இவரும் ஒரு சிவதொண்டர் தான். அதே சமயத்தில் அன்னை பார்வதியை தியானித்து அவள் அருளையும் பெற்றவர். அம்பாளுடைய உபதேசத்தை கேட்டு பழனிக்கு போய் அங்கே முருகனை தரிசித்து உலக மக்கள் நன்மைக்காக தண்டாயுதபாணிக்கு நவபாசானத்தில் சிலையும் செஞ்சிருக்காரு. இந்த சிலை உருவாக்கப்பட்ட விதத்தை போகர் ஒரு பாட்டின் மூலமாக சொல்லியிருக்காரு. பாங்கான பாடானும் 9 பரிவான விபரந்தான் சொல்ல கேளு, கௌரி கெந்தி சிலைமாள் தேவி கொடு வீரம் கச்சால் வெள்ளை பகர்கின்ற தொட்டினோடு சூதம் சங்கு பூரணமாய் நிறைந்த சிவசக்தி நலமான மனோமணி கடாச்சத்தாலே நன்னி நீ 9ஐயும் கட்டு கட்டு. 6 ஆதாரங்களில் ஆக்னா அப்படின்னு சொல்லப்படுற புருவ மத்திக்கும் உச்சந்தலைக்கும் மத்தியில் குடிக்கொண்டிருக்கும் மனோன்மணியின் அனுகிரகத்தாலே அப்படின்னு அவர் பீனியல் சுரப்பியை தான் சொல்கிறாரு. இது ஒரு சிறிய அரிசி அளவில் தான் இருக்கும். இதனுடைய அனுகிரகத்தாலே 9 வகையான பாஷாணங்களாகிய, அதாவது கௌரி பாஷாணம், கெந்தக பாஷாணம், சீலை பாஷாணம், வீர பாஷாணம், கச்சால பாஷாணம், வெள்ளை பாஷாணம், தொட்டி பாஷாணம், சூத பாஷாணம், சங்கு பாஷாணம், இந்த 9 பாஷாணங்களையும் பல்வேறு வகையான செய்முறைகளுக்கு உட்படுத்தி அவற்றை சுத்திகரித்து உருவாக்கப்பட்டது தான் பழனி தண்டாயுதபாணியினுடைய விக்கிரகம் அப்படின்னு போகர் இந்த பாடல்ல கூறியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் இதனுடைய செய்முறை புதிராகவும் நவீன அறிவியலுக்கு சவால் விடும் விதமாகவும் அமைஞ்சிருக்கு. அதனால தான் பழனி தண்டாயுதபாணி சிலை என்பது ஆச்சரியமாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் மனித பிறப்பை 9 கோள்களும் ஆட்சி செய்வதை உணர்ந்த போகர் அந்த கோள்களினுடைய குணத்தை கொண்ட 9 பாஷாணங்களை தேர்வு செய்து அதில் இருந்து தண்டாயுதபாணியை செஞ்சு கோள்களை ஒரு உருவுக்குள் அடக்கி பூட்டியவர் போகர். அதனால நம்ம தண்டாயுதபாணி சிலையை வணங்கும் போது நவகோள்களையும் ஒரு சேர வணங்கின வாய்ப்பும் நம்மளை அடையுது. நவ சித்தர்களில் ஒருவரான காலாங்கிநாதரின் மாணவர் தான் இவர். 18 சித்தர்களும் தோன்றுவதற்கு முன்னாடி நவ சித்தர்கள் தான் பிரதானமாக கருதப்பட்டாங்க. உலக பற்றில்லாத இந்த சித்த புருஷர்கள் மேருமலையிலையும் இமயமலையிலையும் தான் பெருமளவு சஞ்சாரம் செய்யும் ஒரு திறந்த வெளியாகவே விளங்கி இருந்துச்சு. இங்கே தான் காலாங்கிநாதரும் வசித்து வந்தார். போகர் வந்த சமயத்தில் காலாங்கிநாதர் மகா சமாதியில் இருந்தார். போகர் சமாதியில் இருக்கிற காலாங்கிநாதரை வணங்கி அந்த 2 மலைகளையும் சுற்றி திரிந்து பல தாது வகைகளை கண்டுபிடித்து அதில் இருந்து காய கற்பங்களை செஞ்சு தானே சாப்பிட்டு பார்த்து அதனுடைய பயனையும் உடனே அடைந்தார். அவருடைய தேகம் அதனால் ரொம்ப திடமானது. வானத்தில் பறக்கிறதும் நீர் மேலே நடக்கிறதும் மிக மிக சாதாரணமானது. இதனால் போகருக்குள்ள கர்வமும் துளிர்விட்டது. துரோணருக்கு ஒரு ஏகலைவன் போல நானும் குருவை வணங்கி அந்த அருளால பல தாதுக்களை கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் காலாங்கிநாதருக்கு சீடர்கள் இருந்தா அவங்களுக்கு கூட இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு கூட நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதனால அந்த மலைத்தளத்துல பணிவா பார்த்து பார்த்து நடந்தவர் இப்போ நெஞ்ச நிமித்தி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. மேரு மலையிலையும்
இமயமலையிலையும் பல 100 சித்த புருஷர்கள் சூட்சும வடிவத்துல தவம் இருந்து வந்தாங்க. போகருடைய கர்வமான நடையினால அந்த தவம் கலைந்து கண் விழித்து போகருக்கு காட்சி கொடுத்தாங்க. திடுக்கிட்டு போன போகர்கிட்ட, நாங்க பல பல யுகங்களாக எங்களையே மறந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அத்தனை யுகங்களும் சில நாட்கள் போல தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும் போகருக்கு அது ஆச்சரிய அதிர்ச்சியா இருந்தது. அப்படின்னா அவர்கள் தவத்தை எவ்வளவு பெரிய விஷயமா நினைக்க வேண்டும். அந்த நொடி தான் கற்ற தாது வித்தை எல்லாம் மிக அற்பமானது என்ற எண்ணம் ஏற்பட்டு அவருடைய கர்வமும் அடங்கியது. அதை அறிந்து கொண்ட சித்த புருஷர்கள் போகருக்கு பல சித்த ரகசியங்களையும் போதித்தார்கள். அதுல ஒரு சித்தர் போகர் மீது மிகுந்த கனிவு கொண்டு அமிர்த மணி பழம் அப்படிங்கிற தேவ கனி மரத்தை காட்டி அதனுடைய பழங்களை சாப்பிட சொல்றாரு. அந்த பழத்தை சாப்பிட்டா ஆயுள் முழுக்க பசிக்காது, நரைக்காது, முதுமையும் உண்டாகாது. இந்த பழத்தை சாப்பிட்டு தான் இங்க இருக்கிற எல்லாரும் பல காலத்தை வென்று தவம் செய்யறதாவும் சொல்றாரு. அந்த பழங்களை போகர் சாப்பிட்டு உடம்பின் பிணியாகிய பசி, தாகம், மூப்பு என்ற மூன்றிலிருந்தும் விடுதலையும் பெறாருங்க. போகர் அடிக்கடி வான்வழியா சீன தேசம் சென்று வருவாராம். அங்க போயாங் அப்படிங்கிற சீன யோகியினுடைய உடம்புக்குள்ள கூடு விட்டு கூடு பாயும் முறையில புகுந்து சீனராகவே வாழ்ந்து வந்தாராம் அப்படிங்கிற ஒரு கதையும் உண்டு. ஒரு சமயம் போகர் மரணத்தையே வெல்லும் அமுதனை உருவாக்கும் முயற்சியில ஈடுபட்டிருந்தாரு. அதுக்காக தன்னுடைய 3 சீடர்களையும் தன்னுடைய செல்ல நாய்க்குட்டியையும் கூட்டிக்கிட்டு ஒரு மலைக்கு உச்சியில போய் இரவு பகல் பார்க்காம ஒரு முதலாவது அமுதினை உருவாக்குனாங்களாம். அந்த அமுதினை தன்னுடைய செல்ல நாய்க்குட்டிக்கு பருக கொடுத்தப்போ அந்த நாய்க்குட்டி அதை குடிச்சிட்டு சுருண்டு கீழே விழுந்துடுச்சு. இதை பார்த்த அந்த 3 சீடர்களும் அந்த அமுதினை குடிக்க ரொம்ப பயந்தாங்க. ஆனால் போகர் அதை நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை அவரும் குடிச்சிட்டு அவரும் கீழே சுருண்டு கீழே விழுந்துட்டாரு. இதை பார்த்த அந்த 3 சீடர்களில் ஒரு சீடர், கண்டிப்பாக போகர் இதை ஒரு காரிய காரணத்துக்காக தான் பண்ணியிருப்பாரு, கண்டிப்பாக இதில் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அமுதினை அவனும் குடிச்சிட்டு அவனும் கீழே சுருண்டு விழுந்துட்டான். இதை பார்த்த மற்ற 2 சீடர்களும், இவங்க 3 பேருமே இறந்துட்டாங்க, நம்ம மலைக்கு கீழே போய் அவங்க உடலை தகனம் பண்ணுறதுக்காக ஆட்களை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கீழே போயிட்டாங்க. அந்த 2 சீடர்களும் திரும்பி வந்து பார்த்தபோது அந்த இடத்துல அந்த 3 பேருமே இல்லை. ரொம்ப தூரத்தில் ரொம்ப வேகமாக நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த மருந்தினுடைய சக்தி அவ்வளவு பெரியது. இதை பார்த்த அந்த 2 சீடர்களும் ரொம்ப வருத்தப்பட்டதா வரலாற்று பதிவுகளில் இருக்கு. போகரோட கூட போன அந்த ஒரு சீடர் வேற யாரும் இல்லைங்க, போகருடைய மிக முக்கியமான சீடர்னு சொல்லப்படுற புலிப்பாணி சீடர் தான் அவர். சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம போகர் பல இடங்களில் சுற்றி திரிந்த பிறகு ஒரு ஊருக்கு வந்தார். அந்த ஊரில் அவர் வந்த சமயம் கடுமையான பஞ்சம். அந்த ஊர் மக்கள் வேதியர்களை கொண்டு யாகம் நடத்திட்டு வந்தாங்க. நம்ம போகருக்கு கடுமையான தாகம். நம்ம போகரும் அந்த ஊர் மக்கள் கிட்ட போய் குடிக்கிறதுக்காக தண்ணீர் கேட்குறாரு. போகர் இடுப்புல ஒரு துணியும் நீண்ட தலைமுடியும் தாடியோடையும் இருக்கிறத பார்த்த அந்த ஊர் மக்கள் போகருடைய தோற்றத்தை பார்த்து ஏளன செய்கிறாங்க. அந்த மக்களுக்கு பாடம் கற்பிக்க நினைத்த போகர் தன்னுடைய மிருக வசியத்தால அந்த பக்கமா போன பூனையினுடைய காதுல ரகசியமா வேத மந்திரங்களை சொல்றாரு. அந்த பூனையும் வேதியர்களுக்கு சமமா உட்கார்ந்து வேத மந்திரங்களை சத்தம் போட்டு கூற ஆரம்பிக்குது. இதை பார்த்த அந்த வேதியர்களும் ஊர் மக்களும், வந்திருக்கிறது சாதாரண மனுஷர் இல்லை, ஒரு பெரிய சித்த புருஷர் அப்படின்னு சொல்லி அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. போகரும் அந்த ஊர் மக்களை மன்னிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஊர் மக்கள் தங்களுடைய வறுமைகளை போக்கும்படியாகவும் போகர்கிட்ட கேட்குறாங்க. போகர் அந்த ஊர்ல இருக்கிற எல்லார் வீடுகள்ல இருந்தும் உலோக பாத்திரங்களை கொண்டு வந்து வெட்ட வெளியில தீ வளர்த்து அந்த தீயில அந்த உலோக பாத்திரங்களை போட்டு அதை உருக்க சொல்றாரு. அவர் சொன்னபடியே அந்த ஊர் மக்களும் செய்யறாங்க. போகர் அவருடைய ரசவாத திறமையினால உருவாக்குன ஒரு ரகசிய திரவத்தினுடைய சில துளிகளை மட்டும் அந்த உருகி கொண்டிருந்த உலோகங்கள் மேல தெளிக்கிறாரு. தீ அணைஞ்ச பிறகு அந்த உலோகங்கள் எல்லாம் தங்கமா மாறி இருந்துச்சு. இப்படி பல அற்புத அதிசயங்களை போகர் அவருடைய வாழ்நாள்ல செஞ்சிருக்காருங்க. போகர் தமிழ் மற்றும் சீன மொழிகள்ல பல நூல்களை எழுதியிருக்காரு.
அதுலேயும் மனித சமுதாயத்துக்கு நன்மை பயக்கும் வகையில் தான் அறிந்த மருத்துவ மூலிகை ரகசியங்களை நூலாக எழுதியிருக்காரு. அதுவும் பாமர மக்களுக்கு புரிகிற வகையில் எழுதியிருக்காருங்க. அதில் முக்கியமான நூல்கள் போகர் 7000, போகர் நிகண்டு, 17,000 சூத்திரம், 700 யோகம். இதை பல சித்த புருஷர்கள் எதிர்த்தாங்க. சித்த ரகசியங்களை எழுதி வைக்கிறது ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் போகர் அதை காதலையே வாங்கிக்கலங்க. சஞ்சீவினி மூலிகை ஒருத்தருடைய கையில் அகப்படாதபடி விலகி ஓடுற இயல்புடையது. இதை போகர் ஒரு மந்திரத்தால கட்டி அதை கைப்பற்றியும் காட்டினாரு. அந்த மந்திரம் தம்பனா மந்திரம். இன்னைக்கும் காடுகளில் மூலிகையை தேடி போறவங்க தம்பனா மந்திரத்தை மானசீகமாக உச்சரித்து பல அரிய மூலிகைகளை கைப்பற்றுவாங்க. அமிர்தத்துக்கு இணையான ஆதிரசத்தையே போகர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதை கொண்டு இரும்பையும் தங்கமாக்கலாம். ஆதிரசமோ அமிர்தமோ தேவர்களுக்குரியது. அசுரர்களோ மானிடர்களோ அதை உண்டால் அதனால உலகமே அழிந்துவிடும், அபாய நிலை உருவாகும் அப்படின்னு பல சித்த புருஷர்கள் அஞ்சினார்கள். போகர் தட்சிணாமூர்த்தி உமாதேவிக்கு அருளி செய்த ஞான விளக்கம் 7 சட்சத்தையும் 7 காண்டமாக்கி தம்முடைய மாணவர்களுக்கு உபதேசித்தார். மற்ற சித்தர்கள் இறைவன் உபதேசத்தை வெளியில் சொல்வது குற்றம் என்று கூறி இந்த செயலை உடனே நிறுத்தியாக வேண்டும் என்று தட்சிணாமூர்த்தியாகி சிவபெருமானிடம் முறையிட்டார்கள். தட்சிணாமூர்த்தியும் போகரை அழைத்து விசாரிக்க ஆரம்பித்தார். போகரே, நீர் பூனைக்கு 4 வேதங்களை உபதேசித்து ஓத செய்தீர். சிங்கத்திற்கு ஞானம் கொடுத்து அரசனாக்கினீர். மேருமலைக்கு சென்று தாதுக்களை கொண்டு வந்தீர். ரோமபுரி சென்று ஆதிரசம் கொண்டு வந்தீர். இதையெல்லாம் விட நாம் உமாதேவிக்கு கூறிய தீட்சை விதி, யோக மார்க்கம் எல்லாவற்றையும் 7 காண்டமாக உருவாக்கியுள்ளீராமே. நீர் செய்த நூலை சொல்வீரா என்று கேட்டு போகரின் நூல் ஆழத்தினையும் பொருட்சிறப்பையும் உணர்ந்து மகிழ்ந்து வாழ்த்தினார். கடைசியா போகர் பழனி மலையில கடுமையான தவத்தில் ஈடுபட தொடங்கினாரு. அவருடைய தவத்தின் பயனா முருகப்பெருமான் அவர் முன்னாடி காட்சியளித்தாரு. போகர்கிட்ட முருகப்பெருமான் பழனி மலையில என்ன மூலவரா வடிவமைத்து விக்கிரகமா செஞ்சு அதை எப்படி பிரதிஷ்டை செய்யணும் அப்படிங்கிற காரிய சித்தி உபாயத்தை சொல்லி மறைஞ்சாரு. போகர் கனவுல முருகப்பெருமான் சொன்னபடியே நவபாஷானம் அப்படிங்கிற 9 விதமான விஷயங்களை கொண்டு பழனி ஆண்டவர் தண்டாயுதபாணி சிலையை செஞ்சு முடிச்சு அவர் சொன்ன வண்ணமே பிரதிஷ்டையும் செஞ்சாரு போகர். பழனி இறைவனுடைய திருமேனியை தழுவி ஊற வச்ச பஞ்சாமிர்தத்தையே போகர் உணவாக எடுத்துக்கிட்டாரு. பழனியில சில காலம் வாழ்ந்து போகர் அங்கேயே ஜீவசமாதியும் அடைந்தார். அவருடைய ஜீவசமாதி பழனி ஆண்டவர் ஆலயத்தின் உட்பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். போகர் பூஜித்து வந்த புவனச்சேரி அம்மையின் திருவுருவம் பழனி ஆண்டவருடைய சன்னதியில் இன்னைக்கு இருக்கிறத பார்க்கலாம். போகரின் சமாதிக்கும் புவனேஸ்வரி அம்மன் சந்நிதிக்கும் இடையில ஒரு சுரங்கப்பாதை ஒன்று இருக்கிறதா கூறப்படுது. நீங்களும் அடுத்த முறை பழனி கோயிலுக்கு போகும்போது இவ்வளவு சிறப்புடைய போகருடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.